மூலம் மூலம் நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. ஆஞ்சநேய பெருமானை அவதாரம் செய்த நட்சத்திரமே மூல நட்சத்திரம் தான். மூல நட்சத்திரக்காரர்கள் எப்போயுமே ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்ய போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, வெற்றிலை மாலை போடுங்க, இல்லை பின்ன வெண்ணெய் சாத்துங்க. ஆஞ்சநேய பெருமானுக்கு மிக மிக அற்புதம். ஆஞ்சநேயருக்கு 2 நெய் விளக்குகள் போடுங்க, துளசி மாலை போடுங்க, இல்லை வெற்றிலை மாலை உங்களுடைய மனசுக்கு பிடித்த மாதிரி எந்த மாலை இருந்தாலும் சரி தாங்க போடுங்க. போட்டு முக்கியமாக ராம நாம ஜபம் இதில் தாங்க ஆஞ்சநேய பெருமான் ரொம்ப ஆனந்தப்படுவார். சரிங்களா? இப்படி ஆஞ்சநேய பெருமான் சன்னதியை 5 முறை சுற்றி வாங்க. சுற்றி வந்துட்டு மனமுருக வழிபாடு செய்து கொண்டால் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகும். இந்த வாரத்தில் 27, 29, 31, 1 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்கள். 4 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். பூராட நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் கோவிலுக்கு போங்க. பெருமாளுக்கு துளசி மாலை போடுறது மிக மிக சிறப்பு. இல்லைன்னா மல்லிகைப்பூ மாலையும் போடலாம். ஓகேங்களா? சம்பங்கி மாலை கூட போடுற கூட மிக மிக அற்புதமான ஒரு பலன்களை தருங்க. 2 நெய் விளக்குகள் போடுங்க. பெருமாள் சன்னதியை 5 முறை சுற்றி வாங்க. சுற்றி வந்துட்டு சன்னதிக்கு முன்னாடி மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலில் இருக்கக்கூடிய பணவரவுகள் ரொம்ப தடையாக இருக்குது. கரெக்டாக பணவரவுகள் நினைத்த நேரத்தில் வரமாட்டேங்குது. ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு வில்லங்கம் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. தீர்க்க முடியாத தொந்தரவுகள் எல்லாமே இருக்குது அப்படின்னா, பெருமாள் வழிபாட்டு மூலமாக அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும் உங்களுக்கு. இந்த வாரத்தில் 26, 28, 30, 1 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. 5 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். உத்திராட நட்சத்திரக்காரர் இந்த வாரத்தில் விநாயகர் பெருமான் வழிபாடு பண்ணுங்க. விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை வாங்கி போடுங்க. அருகம்புல் சரம் வாங்கி கொடுங்க. இல்லை அருகம்புல் ஒரு கட்டு அருகம்புல் வாங்கி வைங்க. 2 வாழைப்பழம் வச்சு கும்பிடுங்க. அதான் விநாயகர் பெருமான் அதாவது மனசை சந்தோஷப்படுத்தணும் இல்லையா தெய்வங்களை. விநாயகர் பெருமானுக்கு வாழைப்பழம் அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயங்க. வாழைப்பழம் வச்சு கும்பிடுங்க. 7 முறை சுற்றி வாங்க. சன்னதிக்கு முன்னாடி மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா தொழிலில் ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே விலகும். திருமணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன், அதில் ஏதாவது ஒரு சிறு பிரச்சனை வருது, ஏதாவது வில்லங்கம் வருது, அனைத்துமே விலகும். பொருளாதாரத்தை முன்னேற்றங்கள் ஏற்படும். புதுசாக ஒரு தொழில் தொடங்குறீங்களா, அந்த தொழில் ரொம்ப அற்புதமாக நடக்கும். இந்த வாரத்தில் 27, 29, 31 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. 7 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்.